தந்தது உந்தன்னைங்கிற பகுதி பார்த்துட்ருக்குறோம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி. தந்தது உந்தன்னைங்கிற மந்திரத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பண்டார சாத்திரத்தில் அருள் திரு அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் 35வது மந்திரத்தில் உரையில் அந்த மந்திரம் இருக்குது. முதல்ல அந்த 35வது மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். எழுதுங்க. 35வது மந்திரத்தினுடைய பொருள்: எனக்கு நயன தீக்கை செய்தாய், தன்னை எனக்கு கொடுப்பதற்கு என்னை வாங்கி தன்னுள் அடக்கி கொண்டார். அதாவது மாணிக்கவாசகரை வாங்கினாதான் இவரை கொடுக்க முடியும். இந்த வியாபாரத்தில் அடுத்த ஸ்டேஜ் அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. மாணிக்கவாசகரை வாங்காத வரைக்கும் தன்னை கொடுக்க முடியாது. அதனால் யாரை வாங்கிட்டாராம்? முதல்ல மாணிக்கவாசகரை வாங்கிட்டாராம். சரியா? அப்போது தன்னை எனக்கு கொடுப்பதற்காக என்னை வாங்கி தனக்குள் அடக்கி கொண்டார். தாழ் தலை என்ற 2 தமிழ்ச்சொல் தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வேற்றின்ப கூடலினி ஏகமென கொள், திருவருட்பயன். அதில் தான் அந்த கான்செப்ட் இருக்குது. தாழ் தலை என்ற 2 தமிழ்ச்சொல் சேரும்போது தாடலை என்று ஒரு சொல்லாகும். அவ்வாறு நான் இறைவனுக்குள் ஒடுங்க இறைவன் விளங்கி நின்றார். இந்த மந்திரம் சிவபோகத்தை விளக்குகிறது. சிவமும் உயிரும் கலந்திருப்பதை விளக்குகிறது. இதை நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை என்பதற்கு ஆன்மா சிவத்துக்குள் அடங்குதல்னு சொன்னேன். அதுக்கு பிரமாணம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போது கேட்குறவங்க ஏதோ வாத்தியார் வாயிரவரதெல்லாம் சொல்கிறான்னு நினச்சிருப்பாங்க. பண்டார சாத்திரத்தில் இதில் வருது. ஆன்மாவிடத்து சிவம் விளங்க வேண்டுமானால் ஆன்மா சிவத்தில் அடங்க வேண்டும். அப்போ மாணிக்க வாசகரை இறைவன் வாங்கியது எதுக்காக? தான் விளங்குவதற்காக. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு பாருங்கள். இந்த பொருளை, அந்த திருவாசக பொருளே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு, அந்த உரையில் இருக்கிற எந்த பொருளும் இதில் போய் அடாப்ட் ஆகாது. அந்த உரையில் இருக்கிற பொருளை விட டாப்புக்கு போயிடுச்சு. அந்த உரை தந்தது கொண்டதுங்கிறத தான் பேசி, தந்தது ஏன் கொண்டது ஏன்னு பேசலை. அதை எது பேசுது? பண்டார சாத்திரம் பேசும். அந்த திருவாசக அத்தனை ஞானிகள் உரை அடிபட்டுரும். இந்த பண்டார சாத்திர உரை தான் அந்த திருவாசகத்தில் போய் அடாப்ட் ஆகும். அடிபட்டுறோங்கிறத விட முதல் ஸ்டேஜாக இருக்கும் இது. அது டாப் ஸ்டேஜுக்கு இது போயிடும். ஆமாம், சூக்குமமான ஒரு விளக்கமாக போயிடும். அதாவது ஆன்மாவிடத்து சிவம் விளங்க வேண்டும் என்றால் ஆன்மா சிவனில் அடங்க வேண்டும். அதை இந்த 35வது மந்திரம் அம்பலவான தேசிகர் தசகாரியம் சொல்லுகிறது. அந்த இடத்துல தான் இந்த திருவாசக பிரமாணம் வருது. உரையில் இருக்கிறது அப்படியே படிக்கிறேன். தந்தது உந்தன்னை என்ற திருவாசகம் அது திருவாசகத்தை குறிப்பிடுது. தந்தது உந்தன்னைங்கிறத எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது குறிப்பிட்ட திருவாசகத்துக்கான அடையாளம். என்ற திருவாசகம் கொண்டது எந்தன்னை என்று கூறுகிறது. என்ன சொல்லுகிறது? எந்தன்னை என்று கூறுகிறது. அதை இங்கு நாம் நினைக்க வேண்டும்ங்கிறார். ஆமாம், அதை நாம் இங்கு நினைக்க வேண்டும். கொண்டது எதற்காக? கொடுத்தாதான் தன்னை விளங்க வைக்க முடியும். கொடுத்தால்தான் தன்னை விளங்க வைக்க முடியும்.
இங்கு நினைக்க வேண்டியது கொண்டது எந்தென்ன என்பதற்கு பொருள் ஆன்மாவினுடைய இயல்பு சற்று வெளிப்படாமை. ஆன்மாவினுடைய இயல்பு சற்று வெளிப்படாமல் அடங்கி நிற்றல். இதை சொல்லிட்டு இதே நூலில் 32வது மந்திரத்துக்கு போக சொல்கிறார். நூல் பேர் என்னது? அம்பலவான தேசிகர் தசகாரியம்னு எழுதணும். வெறுமனே தசகாரியம் எழுதிடக்கூடாது. அதில் 32வது மந்திரத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 32வது மந்திரத்தினுடைய பொருள் சொல்லட்டா? ஆணவ மலத்தை நீக்கி ஆன்மாவை பெற்று பாருங்க. இது இன்னொரு ஸ்டேஜ் சொல்லுது. அதாவது இறைவன் உயிரை வாங்கணும்னா என்ன மலத்தை நீக்கியிருக்கணும். அதைத்தான் நேற்று சொன்னேன். சாதனம் செய்தால் ஒளி இதெல்லாம் நடக்காதுன்னு. இந்த மந்திரம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொன்னோம்? சாதனத்தை. ஆணவ மலத்தை நீக்கி உயிரை பெற்று அதற்கு இன்பத்தை கொடுத்து அருளுக்குள் வைத்து உயிரியல்பு வெளிப்படாமல் அடக்கி வைக்கின்ற நிலைதான் இந்த நிலை. இந்த நிலையின் தொடர்ச்சியாக சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம், சிவம் சார்ந்த 4 விஷயம் என்னதெல்லாம்? சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் சிந்திக்கப்பட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம பார்த்த இந்த மந்திரத்தினுடைய பொருள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இந்த நூலில் இருக்குது. அதுக்கு பிறகு தண்டபாணி தேசிகருடைய உரை முழுவதும் இந்த மந்திரத்துக்கு நம்ம படிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கு படிப்போம். தொடர்ச்சி நாளை படிக்கலாம். இதை நீங்கள் அனுப்பலாம் தாராளமாக. தொடர்ச்சி நாளைக்கு படிக்கலாம். நிறைவு செய்வோம். 1 மணி நேரம் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு இவ்வளவு நூல் சார்.